ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு சூப்பரான உடல் எடையை குறைக்கக்கூடிய ஒரு கஞ்சி தாங்க பார்க்க போகிறோம். அது எப்படி செய்யணும்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இந்த கஞ்சி செய்கிறதுக்காக முதல்ல ஒரு கடாய் வச்சு கடாயில் 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேங்க. நம்ம இந்த கப்பால் 1 கப் அளவுக்கு நம்ம ஓட்ஸ் எடுத்துக்க போகிறோம். அதனால் 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிட்டோம்னா கரெக்டாக இருக்குங்க. உங்களுக்கு வேணும்னா இன்னும் 1 கப்பு கூட எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாங்க. சேர்த்து நல்லா தண்ணி நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க ஓட்ஸை இதை அப்படியே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நீங்கள் ஒரு ஆளுக்கு செய்ய போகிறதா இருந்தால் நீங்கள் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஓட்ஸ் எடுத்துகிட்டு 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டிங்கன்னா போதுங்க. இது 3 பேருக்கு செய்கிறதுனால நான் இந்த அளவுக்கு சேர்த்துருக்கேங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துலேயே நல்லா வெந்துருங்க. இது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு நான் சீரகம் சேர்த்துட்டுருங்க. சீரகம் சேர்த்துட்டு இந்த கஞ்சிக்கு தேவையான அளவுக்கு 1/4 ஸ்பூன் அளவுக்கு நான் உப்பு சேர்த்துக்கிறேங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது நல்லா கொதித்து வரட்டுங்க. இது கொதி வந்ததுக்கப்புறமா இறக்க போகிறதுக்கு முன்னாடி கொத்தமல்லி தலையாவது கருவேப்பிலையாவது தூவி இறக்கிட்டோம்னா சூப்பரான கஞ்சி ரெடி ஆச்சுங்க. இந்த கஞ்சியை பிரேக்ஃபாஸ்ட்டாக எடுத்துக்கலாம், இல்லைனா டின்னராக எடுத்துக்கலாங்க. இது வாரத்தில் ஒரு 2-3 முறையாவது நம்ம குடிச்சிட்டே வந்தோம்னா நம்ம உடல் எடை குறைஞ்சிட்டே வருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஒரு நல்ல வீடியோட உங்களை சந்திக்கிறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.